Hello friends, வணக்கம். Welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா, நம்ம நிறைய பேரோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முகத்துல வந்து திடீர்னு பார்த்தானா அங்கங்க கருப்பா இருக்கும். குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வேரி ஆயிட்டு இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அதை பார்த்தா அழுக்கு மாதிரியே இருக்கும். தேய்ச்சா போகவே போகாது. திடீர்னு அந்த மாதிரி ஒரு மாதிரி கருப்பாவே இருக்கும். ஸோ இது வந்து எதனால வருது அண்ட் இதுக்கு வீட்லயே இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அண்ட் இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முகத்துல திடீர்னு கருப்பா வருது இல்லைன்னா லைக் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வெரி ஆகுங்க. இதுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அல்லது பிக்மெண்டேஷன் அல்லது வந்து பிளாக் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகறனால நமக்கு அந்த இடம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கருப்பா காமிக்குது. ஸோ மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து சில ஏரியாவுக்கு மட்டும் வரனால அது அந்த இடம் வந்து ரொம்ப கருப்பா தெரியுது. ஸோ இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வெயில் படுறனால, நம்ம வெயில வந்து போகும்போது எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாம போகிறனால நம்மளுக்கு இந்த மாதிரி மெலனின் ப்ரொடக்ஷனால ஸ்கின் வந்து சன் டேமேஜ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ சன் டேமேஜ் ஆகும் போது இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் காமிக்கும். ஸோ நம்ம போகும்போதே நல்ல ஒரு வெல் கவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு சன்ஸ்கிரீன்லாம் அப்ளை பண்ணாதான் ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம் இப்பவே தெரியாதுங்க. பட் காலப்போக்கில் உங்களுக்கு கண்டிப்பா அது ஸ்கின்ல வந்து உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியதான் செய்யும். அடுத்தது ஏஜ் ஃபேக்டருங்க. ஸோ நம்ம வந்து ப்ரிகாஷன் நேச்சுரலா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் நேச்சுரல் இல்லைன்னா நீங்க வந்து ஒரு ஸ்டோர் பாட் ப்ராடக்ட் நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டா ஏஜிங் வந்து தெரிவிக்கும். அதாவது நம்ம இந்த ஏஜ் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து லைக் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் அல்லது பிரெக்னன்சி பீரியட் அப்போ ஸோ இந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வந்து அதோட சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது தான் இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன். ஸோ இதையுமே வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லை மார்க்கெட் ஸ்டோ ப்ராட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் காமிக்க போகிற 2 டிஐவையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த பிளாக் ஸ்பாட்ஸ், ஏஜ் ஸ்பாட்ஸ் அண்ட் ஆக்னே மார்க், பிளிமிஷஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த 2 டிஐவையும் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இது நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான், வீட்லேயே செய்யக்கூடியது தான், ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது தான். பட் நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், எந்த நேச்சுரல் டிஐவை நம்ம பண்ணும் போதும் நமக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓவர் த பீரியட் அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு நீங்க ரெகுலரா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது வந்து ரொம்ப சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் இப்ப காமிக்கிற டிஐவை வந்து நீங்க உங்களுக்கு எப்பப்ப டைம் கிடைக்குதோ நீங்க வந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இல்ல நீங்க வந்து ரெகுலரா வீக்லி 7 days கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான். ஸோ வெரி வெரி சேஃப். ஸோ இது எப்படி நம்ம பண்றதுன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறோம். பெரிய வெங்காயமே கட் பண்ணி அதோட பாதி தான் நான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு சீவரதை வச்சு நல்லா சீவி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக்சி ஜாரில் அடித்த மாதிரி மையாக வந்துடும். இப்போ இது என்ன பண்ணுறோன்னா ஏதோ ஃபில்ட்ரு வச்சு இல்லைன்னா உங்கள் கையிலே இல்லை ஒரு துணியை வச்சு இதோட ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஜூஸை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு கூடவே நம்ம இப்போ வந்து அலோவேரா ஜெல் ஆட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் to 1/2 டேபிள்ஸ்பூன் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா லெமன் எசென்ஷியல் ஆயில். உங்ககிட்ட லெமன் எசென்ஷியல் ஆயில் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த லெமன் எசென்ஷியல் ஆயிலும் 1 to 2 drops வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் கிளியர் ஃபேஸில் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ரெகுலராக உங்களுக்கு எங்கெங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல எஃபெக்டிவான மெத்தட் தான். வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கனால நம்ம முகத்தில் இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது நம்ம ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஆலோவேரா ஜெல்லும் நம்ம சன் டேமேஜ்னால இருக்க டார்க் ஸ்பாட்ஸையும் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, ஆக்னே ஸ்கார்ஸ் இருந்தாலும் அதுவும் வந்து கம்மி பண்ணுறதுக்கு. அடுத்தது லெமன் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அது வந்து நம்ம லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா லெமன் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் எசென்ஷியல் ஆயில் ஏன் ஆட் பண்ணுறோன்னா நம்ம வந்து இங்கே வந்து கொஞ்சம் வாசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனியனோட ஸ்மெல் வந்து ஜாஸ்தியாக இருக்கனால ஸோ இந்த மாதிரி லெமன் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அதோட ஆனியனோட வாசம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் லெமனில் வந்து ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லெமனை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ஷாக இருக்காது இது. அண்ட் இதுலேயும் வந்து கொஞ்சம் லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். உங்கள் முகத்தில் ஒரு 15 to 20 minutes வரைக்கும் விட்டுட்டு தென் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸை. அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம்.
உருளைக்கிழங்கை நல்லா சீவி எடுத்து இந்த மாதிரி தோலோட கூட சீவி எடுத்து அதோட சாறு இப்படி எடுத்துக்கோங்க. துணி வச்சு கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஃபில்டர் வச்சு கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆட் பண்ண போகிறது எலுமிச்சை சாறு ஆட் பண்ணுறேன். எலுமிச்சை சாறு வந்து ஒத்துக்காதவங்க மொசாம்பி ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து ஸ்கின்க்கு வந்து செட் ஆகும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் இல்லைனா மொசாம்பி ஜூஸ், அதாவது சாத்துக்குடி ஜூஸ் இல்லைனா வந்து ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது என்னோடய ஃபேவரட் லைட்னிங்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்லி பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஸ்கின்னில் ஏதாச்சும் ஆயிலினஸ் இருந்தாலும் பார்லி பவுடர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு கூட நான் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் தயவுசெய்து பார்த்துடுங்க. அண்ட் கூடவே கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச சாறு, பார்லி பவுடர், அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் க்ளீன் ஃபேஸில் வந்து நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ச் இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது அண்ட் சி இருக்குது. இதனால் நம்ம ஸ்கின்ல இருக்க எய்ட் ஸ்பாட்ஸ் அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு, அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இதை ரொம்ப உதவும். எலும்பிச்சை சாறில் லைட்னிங் ஏஜென்ட், ப்ளீச்சிங் ஏஜென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வைட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து அந்த இடத்துலலாம் வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு, பிளாக் மார்க் இருக்கிற இடத்துலலாம் வந்து பிளாக்னஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப உதவி பண்ணும். அண்ட் அடுத்தது வந்து பார்லே எடுத்திருக்கேன். பார்லே பவுடரும் வந்து ஸ்கின்னை வைட்டன் பண்ணுறதுக்கும் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஆக்னே வராமல் இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். நம்ம ஸ்கின்ல வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இல்லை டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷனால் பிளாக்னஸ் இருந்தாலும் இதையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பார்லே பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. அண்ட் கூடவே கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறேன். கஸ்தூரி மஞ்சளில் வந்து குர்குமின் சொல்ல ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்கனால நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டினே சொல்லலாங்க. நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு, லைட்டன் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் ஸ்கின்னில் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ்னால இல்லை ஏதாச்சும் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் அதையும் வந்து சரி பண்ணுறதுக்கு கஸ்தூரி மஞ்சளில் வந்து குணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது லைக் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன பிறகு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 15 to 20 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து ஜென்ட்லாக ரப் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மாய்ஸ்சரைசரை வந்து போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ அண்ட் ப்ளஸ் நம்ம சேனலையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care, டாடா, bye.